கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக அன்பும் நியாயமும் உள்ள தேவன் என்கிற பொதுவான தலைப்பின் கீழாக தொடர்ந்து பாடங்களை படித்து வருகிறோம். இதில் கடந்த பாடத்திலும் கூட தீமை என்னும் பிரச்சனை என்கிற தலைப்பின் கீழாக ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரம் பாடம் 8 சுயாதீன சித்தம், அன்பு, தேவ முன்னேற்பாடு என்கிற பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்தை நமக்கு நல்ல முறையில் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவரையும் அன்போடு கூட வரவேற்போம். ஆவியானவருடைய இடைபடுதலுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் இந்த நல்ல நேரத்திற்காக. தேவன்தாமே அப்பா, இதோ நல்ல சத்தியங்களை கொடுத்து அப்பா, இதோ உம்முடைய நீதியின் பாதையிலே அடியார்களை வழிநடத்தி வருகிறீர். நன்றி தகப்பனே. இந்த வேலையிலும் கூட அப்பா, இதோ உம்முடைய சித்தத்தை குறித்து ராஜா நாங்கள் நல்ல ஒரு பாடத்தை இந்த நேரத்தில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய வேலையிலே ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த பாடத்திலிருந்து எங்களுக்கு என்ன ஒரு காரியத்தை நீர் வெளிப்படுத்துகிறீர் என்பதை அப்பா போதகர் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் ராஜா அவருடைய வாயிலிருந்து அப்பா இதோ நல்ல வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக வெளிப்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே, இந்த பாடத்தை வாசிக்கிற பிள்ளைகளோடும் கூட உங்களுடைய கரை இருக்கட்டும் ராஜா. இந்த வேலையிலும் கூட ஆவியானவர் முற்றிலுமாக அடியார்களை மறைத்து வெளிப்பட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் முழுமையாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினால கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், தொடர்ந்து நல்ல பாடமெல்லாம் படிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறோம். கடந்த வாரத்தில் தீமை குறித்தும் அதில் இருக்கிற பிரச்சனை குறித்தும் படித்தோம். இந்த வாரம் சுயாதீன சித்தத்தை குறித்தும் அந்த அன்பு தேவனுடைய முன்னேற்பாடை பற்றி படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்துக்கான ஒரு முன்னுரையும் மனோன வசனம் சொல்லிடுங்க பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. போதகர் பிரகாஷ் அவர்களோடு கூட இணைந்து உங்கள் யாவரையும் மறுபடியுமா இந்த ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சுயாதீன சித்தம், அன்பு, தெய்வ முன்னேற்பாடு. பரலோகத்தின் ஆண்டவர் நமக்காய் சித்தம் கொண்டிருக்கிறார். நமக்காய் முன்னாயத்தங்களை செய்து வைத்திருக்கிறார். அந்த முன்னாயத்தங்களை செய்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த முன்னாயத்தங்களை பல பேர் ரட்சிப்பின் திட்டத்தில் என்னுடைய விழுகைக்கும் அவர் தான் காரணம், என்னுடைய எழுந்தெழுத்துகளுக்கும் அவர் தான் காரணம், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆண்டவர் முன்னாலேயே தீர்மானித்து வச்சிருக்கிறாரு. எனக்கு தீர்மானித்து வச்சிருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படுகிறது. என் வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவர் தான் வச்சிருக்கிறார், திட்டமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பலர் நம்புகிறாங்க, பலர் யோசிக்கிறாங்க. இந்த நாளில் அதை குறித்து தான் நம்ம நிறைய பார்க்க இருக்கிறோம். சுயாதீன சித்தம். பரலோகத்தின் ஆண்டவர் நம் மீது ஒரு மிகப்பெரிய அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பினுடைய வெளிப்பாடாய் அவர் தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுத்திருக்கிறார். நம்மை பொம்மலாட்டத்தில் நூலுக்கு ஏற்றாற் போல ஆடக்கூடிய பொம்மைகளாய் அல்ல, பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு ஒரு மூளையை கொடுத்து, அந்த மூளையில் நினைவுகளை கொடுத்து, அந்த மூளையில் யோசனைகளை கொடுத்து, நல்லது கெட்டதை தீர்மானிக்கக்கூடிய பல ஏதுகரங்களை ஆண்டவர் முன்குறித்து நமக்கு அருளி இருக்கிறார். அதன் மூலமாய் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஒருவேளை ஆதாம் ஏவாளையும் கர்த்தர் தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே உருவாக்கினார் என்பதற்கு இன்னொரு பரிணாமமாய் நம்ம அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கலாம் என்று சொன்னால், நான் ஆண்டவரை போல திட்டமிடவும், ஆண்டவரை போல நான் எதை தேர்ந்தெடுக்கலாம், எதை விட்டுவிடலாம் என்ற எல்லா சுய ஆயத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் என்னை நல்வழிப்படுத்துவதற்காய் சில முன்னேற்பாடுகளையும் செய்கிறார். எதற்காக இந்த முன்னேற்பாடு என்று சொன்னால், என்னை நல்வழிப்படுத்துவதற்காய் சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார், சில இடங்களில் புத்தி சொல்கிறார், சில நபர்களோடு சந்திப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது எல்லாம் ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டத்திற்காகவும் அவருடைய அன்புக்காகவும் இருக்கிறது. இங்கே ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், யாரெல்லாம் ரட்சிக்கப்படக்கூடாது என்று தேவன் தீர்மானித்திருப்பதாக நம்புகிறார்கள். இது உண்மையானால்
தேவன் தீர்மானிக்கிறபடிதான் நடக்குமே தவிர மனிதர்கள் தீர்மானிப்பதற்கான சுதந்திரம் இருக்காது. இவ்வாறு நம்புகிறவர்கள் மனிதரின் விருப்பங்களுக்கு மதிப்பளிக்காமல் தேவன் தீர்மானிப்பதாக வாதிடுகிறார்கள். இதை ப்ரீடெஸ்டினேஷன் என்று சொல்லுவாங்க. ஆண்டவர் மனிதனுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுக்காம எல்லாத்தையும் அவரே வச்சுக்கிட்டு அவரே நான் கெட்டு போகிறதுக்கும் அவர் தான் காரணம், நான் நல்லா இருக்கிறதுக்கும் அவர் தான் காரணம் என்று சொல்லி பல நபர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. வேதாகமம் இந்த காரியத்தை மிக தெளிவாக சொல்கிறது. இந்த சுயாதீன சித்தத்தை தவறாக பயன்படுத்தியதின் விளைவாகத்தான் விழுகை, பாவம், தீமை ஆகியவை வந்தது. சுயாதீன சித்தத்தை ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிறார். சுயாதீன சித்தத்தை தீர்மானித்து நான் எடுத்து வைக்கக்கூடிய அடி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதை தான் இந்த வார பாடத்தினுடைய படமாக ஒரு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. இந்த புறம் இடது பக்கம் திரும்பினோம் என்று சொன்னால் அங்கே பிரகாசமுள்ள வெளிச்சமான ஒரு பாதை இருக்கிறது. அதே வலதுபுறம் திரும்பினா அங்கே பாதை கொஞ்சம் இருளடைஞ்சது போல தெரிகிறது. என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் ஆண்டவருடைய திருவசனம் இருந்தால் என் பிரகாசத்தை நோக்கி நான் ஆண்டவருக்காய் எனக்கு ஆண்டவர் முன்குறித்திருக்கிற அந்த வழியை நோக்கி என்னை வழிநடத்தி செல்ல அவருடைய வசனங்கள் எனக்கு உதார்த்துவமாய் இருக்கிறது. அந்த வசனங்கள் என்னை வழிகாட்டுகிறது. உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவர் என்று சொல்லப்படுகிறது. வரவழைக்கிறது என்று சொன்னால் நாம முடிவெடுத்து சுய சித்தத்தில் நகர்ந்து கடந்து செல்வது. அந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது ஆண்டோடைய வாஞ்சை. அந்த வழியை தேர்ந்தெடுக்கணும் என்பது தான் அவருடைய பாரம். ஆனால் தவறானதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமையும் என்னுடைய கருத்தில் இருக்கிறது. மனப்பாட வசனம் யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ ஆண்டவர் இந்த தேர்ந்தெடுக்கிற உரிமையின் நடுவில் இந்த ப்ரீடெஸ்டினேஷன் இல்லாமல் ஆண்டவர் ஒரு முன்மாதிரியை நமக்கு முன்னால் வைக்கிறாரு. என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உலகத்தை ஜெயித்தேன், அதனால் நீங்களும் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி ஒரு மாதிரியை நமக்கு முன்வைத்திருக்கிறார். இதை குறித்து இன்னும் தெளிவாக இன்னும் விளக்கமாக என்ன செய்ய போகிறோன்னா இந்த வாரம் நம்ம படிக்க போகிறோம். மிகவும் அழகான முன்னுரை கொடுத்துட்டீங்க பாஸ்டர். நம்ம தொடர்ந்து பாடத்தின் கேள்விகளுக்குள்ளாக போகலாம். சுயாட்சியுள்ள தேவன் என்று நம்புவது உண்மையா? அதை குறித்து வேதாகமத்தின் பார்வை என்ன பாஸ்டர்? சரி, சுயாட்சியுள்ள தேவன். சுயாட்சி என்று சொன்னால் எல்லா முடிவுகளையும் தேர்ந்தெடுக்கிறதற்கான உரிமை பெற்ற ஒரே ஒரு நபர். இந்த சுயாட்சி என்பதற்கான அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஒரு நபரால் முடிவெடுக்க முடியும் என்று அர்த்தம். நம்முடைய திருச்சபைகள் ஒருவேளை நீங்கள் திருப்பினீங்கன்னா திருச்சபையினுடைய ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் இருக்கிறது. அது நம்மளுடைய திருச்சபைக்கு ரெப்ரசன்டேஷன் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால் பல பேர் கூடி அவர்களுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் சொல்லி அவர்கள் ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறது. ஒரு நபரை தேர்ந்தெடுத்தாரே அவராக ஒரு உரிமையை எடுத்துக்கிற முடியுமா என்று கேட்டால் அதுவும் உரிமையை எடுத்துக்கொள்ள முடியாது. அங்கே ஒரு போர்ட் ஆஃப் கமிட்டி இருப்பாங்க, முக்கியமான சில நபர்கள் இருப்பாங்க. அவர்களோடு கூட கலந்து ஆலோசனை பண்ணி தான் ஒரு முடிவை எடுக்க வேண்டும், ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆனால் சுயாட்சியுள்ள தேவன் என்று சொல்லி சொன்னால் எல்லா முடிவையும் தானே எடுப்பதாக அர்த்தம். தேவன் சுயாட்சியுள்ளவர். நடக்கிற அனைத்தையும் அவர்தாம் கட்டுப்படுத்துகிறார் என்று ஒரு வாலிப போதகர் ஒரு நடுநிலை பள்ளியில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட ஒரு குழந்தை கொஞ்சம் குழப்பமாகி, அப்போ என்னுடைய நாயினுடைய மரணமும் ஆண்டவர் முன்குறித்ததா என்று சொல்லி அந்த பையன் திரும்ப கேள்வி கேட்குறான். அந்த போதகர் கொஞ்சம் தடுமாறுகிற இந்த சூழ்நிலைக்கு அப்புறம் என்னுடைய நாயினுடைய மரணத்தில் ஏற்பட்ட அந்த நிலை, அங்கே எனக்கு கிடைக்கப்பெற்ற அனுபவம்
என்னுடைய பாட்டி மரிக்கிறதற்கு நேரத்தில் அது எனக்கு உதவியாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. கடினமான சூழ்நிலையில் அது அந்த கஷ்டத்தை தாங்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்தது என்று சொல்லி சொன்னாராம். என்னுடைய நாய் செத்தபோது எனக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் பிறகு என் பாட்டி மரித்த போது அதை தாங்கிக் கொள்வதற்கு அந்த அனுபவம் உதவியாக இருந்தது. இப்பொழுது புரிகிறதா என்று கேட்டார். நீண்ட நேரம் அமைதியாக இருந்த அந்த மாணவன், அப்படியானால் என் பாட்டி மரிக்கும் போது நான் தைரியமாக இருப்பதற்காகத்தான் தேவன் என் நாயை கொன்றாரா என்று சொல்லி அந்த பையன் ரிட்டன் கேட்டான். இப்போ இது போல் சம்பாஷணைகளை நம்ம அடுக்கிக்கொண்டே போனால், இது போல் கேள்விகளை அடுக்கிக்கொண்டே போனால் நம்மளால் இதை புரிந்து கொள்ள முடியாது. நிறைய சூழ்நிலைகள் இருக்குது. இங்கே வேதாகமத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை கொடுத்துருக்குறாங்க. சங்கீதம் 81 அதிகாரம் 11 14 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 81 11 முதல் 14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டேன். தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். இங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஒருவேளை ஆண்டவர் சுயாட்சி உள்ள தேவனாய், ஆண்டவர் முடிவை தானே எடுக்கக்கூடிய தேவனாய் இருந்தால், இப்போ என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ கேட்டு தான் ஆகணும். சில தகப்பன்மார்கள் பிள்ளைகளை சில நேரம் அப்படிப்பட்ட சுய இதில் சொல்லுவாங்க, இல்லை நீ இந்த ஆகாரம் தான் சாப்பிட்டு தான் ஆகணும். சில நேரம் கண்டிப்புள்ளவர்களாகி சில நேரம் நடந்துக்கிடுவாங்க அந்த மாதிரி. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிற உரிமை கொடுக்கப்படும். இங்கே ஆண்டவரும் கூட ஒருவேளை சுயாட்சியுள்ள தேவன் என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இப்போ அவர் என் ஜனம் எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குதுன்னு புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு அழகான வசனம் இருக்கிறது. லூக்கா 13 அதிகாரம் 34 வசனம் பலமுறை நான் வாசிக்கிறேன். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுக்கு கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இப்போ சுயாட்சி உள்ள தேவனாய் இருந்தால், அவரே எல்லாவற்றையும் டேர்ன் பண்ணக்கூடியவராக இருந்தார்னா, அவர் கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கிற மாதிரி உங்களை சேர்த்துக்கிற மனதாக இருந்தேன், ஆனால் நீங்கள் அந்த மனதே இல்லாமல் ஓடிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல மாட்டார். எல்லாத்தையும் இழுத்துடுவார், எல்லாத்தையும் தான் எடுத்து வைத்துக்கொள்வார். சரிங்களா? இதை புரிந்துக்கிறதுக்கு நான் கெட்ட குமாரனுடைய அந்த தொலைந்த குமாரனுடைய கதையை நான் வைக்கணும்னு ஆசைப்படுகிறேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் சாயலாய் படைக்கப்பட்ட அந்த ஓமைகளை நீங்கள் வாசித்திருக்கலாம். லூக்கா 15 அதிகாரத்தில் 3 தொலைந்த காரியங்களை பற்றி பேசுவார். ஆட்டுக்குட்டி தொலைகிறது. ஆட்டுக்குட்டி தொலைந்து போனது. இந்த மேய்ப்பன் இறங்கி சென்று அந்த ஆடு எங்கே தொலைந்ததோ அந்த இடத்திற்கு கடந்து போய் அந்த ஆட்டை மீட்டு கொள்கிறாரு. அதுக்கப்புறம் காயின் காணா போகுது. 10 வெள்ளிக்காசில் 1 வெள்ளிக்காசு காணா போகுது. அதை தேடி அது இருக்கிற இடம் தெரியாமல் அதை கூட்டி சேர்க்கிறார். அந்த வீட்டுக்காரம்மா கூட்டி சேர்த்து அதை திரும்ப கண்டுபிடிச்சி சந்தோஷப்படுறாங்க. 3வது காரியம் வரும்போது தன்னுடைய மகன் கிளம்பி போகிறான். தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறான். இப்போ தகப்பன் அங்கே வீட்டில் இருந்து அழுது கொண்டிருந்தார் என்பதாய் நம்ம சித்தரிக்கிறோம். தகப்பன் வாடிக்கொண்டிருக்கிறாரு. எப்போ தன்னுடைய மகன் வருவானோ என்று ஏங்கி கொண்டிருக்கிறார். என் மகன் மரித்தான், பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகிற அளவிற்கு தகப்பனுக்கு அவ்வளோ பாரம் இருந்தது.
ஆனால் நீங்கள் நல்லா அதில் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த தகப்பனால் தேடி சென்று அவனை கண்டுபிடிச்சிருக்க முடியும்ல. ஆனால் இங்கே அவனுடைய மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். இதுதான் ரட்சிப்பின் திட்டத்தினுடைய பணி. ரட்சிப்பின் திட்டத்தில் இந்த மனுக்குலம் பாவம் செய்து விட்டது. இந்த மனுக்குலத்தை தேடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். இந்த ஆட்டை தேடி அந்த மேய்ப்பன் வந்தார். மேய்ப்பன் வந்தவர் தொலைந்த அந்த காசை தேடும்படியாய் அவர் என்ன செய்கிறார்னா நிறைய உபகரணங்களை கொண்டு உதவிகளை கொண்டு தன் பக்கமாக இழுக்கிறாரு. மூணாவது காரியம், இதெல்லாம் பெற்றுக்கொண்ட இந்த மனுஷன் அவன் மனம் மாறி தகப்பன இடத்துல வரணும் என்பது தான் அவருடைய சித்தம். கரெக்டாக இதை புரிஞ்சுக்கணுன்னா இந்த பையன் போகிறதுக்கு முன்னால் தடுத்து நிறுத்தலை இந்த தகப்பன். அந்த பையன் ஒருவேளை தன்னுடைய ஆஸ்தியை கேட்டாலும் அந்த ஆஸ்தியை கொடுத்து அனுப்புனவர் தான் இந்த தகப்பன். சரியாய் புரிந்து கொண்டால் ஆண்டவர் சுயாட்சி உள்ளவர் அல்ல, நமக்கு சுயமாக யோசிக்கக்கூடிய சிந்தனையை அளிக்கக்கூடிய தேவன். மிகவும் அழகான விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். இங்கே சக்தி வாய்ந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சக்தி வாய்ந்தவர் என்பது சுயாதீன சித்தம் அருளாதவர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா பாஸ்டர்? சரி, சக்தி வாய்ந்தவர் என்று நினைக்கும் போதெல்லாம் பலர் பலவிதமாக இதை புரிஞ்சுக்கிறாங்க. லூக்கா 1:37 நான் வாசிக்கிறேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. மத்தேயு 19:26 வாசித்தோம்னா அதுவும் இதே காரியத்தை தான் சொல்லுது. எபிரேயர் 1:13 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொர்பமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மில் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இப்போ இவர் சர்வ வல்லமையுள்ளவர், இவருக்கு சக்தி வாய்ந்தவர், இவரால் எல்லாமே செய்ய முடியும். இவரால் எல்லாமே செய்ய முடியும் என்பதற்காய் இவர் பாவம் செய்யவும் அனுமதிக்கிறார், இவர் தான் பாவம் செய்ய வைக்கிறார் என்று சொல்லி நம்ம அர்த்தம் கொள்ள கூடாது. இவர் சக்தி வாய்ந்தவர் தான். அதே நேரத்தில் அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துகிறார் என்பது ரொம்ப முக்கியமானது. இங்கே ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று வெளிப்படுத்தல் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறது. இந்த சர்வ வல்ல என்ற வார்த்தையை பேண்டோக்ரேட்டர் என்ற கிரேக்க பதம் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் சர்வ வல்லவராக. 3வது பற்றி வாசிக்கிறேன். தேவன் சர்வ வல்லவராக இருந்தாலும் அவரால் எதையும் செய்துவிட முடியும் என்று சொல்ல முடியாது. தேவனால் செய்ய முடியாத சில விஷயங்களும் இருப்பதாக வேதாகமம் போதிக்கிறது. உதாரணமாக அவர் தம்மை தாமே மறுதலிக்க முடியாது என்று 2 தீமோத்தேயு 2:13 சொல்கிறது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதனால எல்லாத்தையும் செய்வார், அவர் தான் பாவம் செய்வார், அவர் தான் எல்லாமே செய்வார் என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. கெத்செமனே தோட்டத்தினுடைய அனுபவத்தை இங்கே சாட்சியாக எழுதியிருக்கிறாங்க. அவர் ஒரு காரியத்தை பிதாவின் இடத்துல பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்ன, ஆண்டவரே தேவனே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். இப்போ இவரால் இதை நீக்க முடியும் என்ற அந்த வல்லமையின் இடத்தை வைக்கல. அதே மாதிரி கள்ளனும் கூட இதே காரியத்தை சொல்லுகிறான். உன்னையும் ரட்சித்துக்க, எங்களையும் ரட்சித்துக்க. சிலுவையிலிருந்து இறங்கி வர சொல்லி கூட அழைப்பு கொடுத்துருக்கலாம். அநேகர் கத்தி இருக்கலாம். தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது நீரூற்றுக்களை உண்டாக்கின தேவன் நீரூற்றுக்களை தன்னுடைய நாவில உண்டாக்க செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சில இடங்களில் அந்த வல்லமையை காட்டுகிறவராய் அல்ல, ஆண்டவர் சில காரியங்களில் முழு உரிமையை நமக்கு அருளக்கூடியவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் அதை புரிந்தவர்களாய் வாழ வேண்டும். மிகவும் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். இப்போது தேவனில் அன்பு கூறுவதற்கு என்ன செய்யணும் பாஸ்டர்? இப்போ பாடத்தினுடைய தலைப்பு அதுதான் இருந்தது. அதனுடைய 2வது இடத்துக்கு
நாம் வருகிறோம். அன்பு கூறுதல். இப்போ சர்வ வல்லவர் என்பதனால பகுத்தறிவு ரீதியாக சாத்தியமற்றதை அவர் செய்ய முடியும் என்று அர்த்தமல்ல. இப்போ சர்வ வல்லமையுள்ளவர் என்பதனால அவர் எல்லாம் கண்டமானிக்கு செய்வார் என்று அர்த்தம் இல்லை. அவருக்கு ஒரு நியதி இருக்கிறது, அவருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, அவர் இவ்விதமாகத்தான் செய்வார் என்ற ஒரு நியதி இருக்கிறது. அவர் நமக்கு சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். எதுலேயும் கொடுக்கிறார்னா அன்பு காட்டுறதுக்கு கொடுக்கிறார். அவருடைய அன்பு நம் மீது காட்டுவது வேற, ஆனால் நாம் அவரை நேசிக்கணும் என்பதை சொல்லுகிறது. மத்தேயு 22:37 நம்ம வாசித்தோம்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக, இதுவே கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை என்று சொல்கிறார். யூதர்களுடைய வாழ்க்கையில் அடிப்படை ஜெபமாய் இதைத்தான் சொன்னாங்க. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அந்த தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். இப்போ முழு பலத்தோடு அன்பு கூறுங்கன்னு சொல்லாமல் உடைய முழு பலத்தோடு அன்பு கூறத்தான் நான் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. இதை சரியாய் நம்ம புரிந்து கொள்ள முடியும். எபிரேயர் 6:17-18 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், எபிரேயர் 6:17-18 வாசித்தோம் என்று சொன்னால், அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும் சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையிலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷத்தினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த பொய்யுரையாத தேவன் என்பதை திரும்ப திரும்ப நம்ம வாசிக்க முடியும். யாத்ராகமம் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல என்று சொல்லியிருக்கிறது. தீத்து 1:3 பொய்யுரையாத தேவன் என்ற வார்த்தையை காண முடிகிறது. பொய்யுரையாதவர் என்று சொல்லும்போது அவர் வாக்குறுதியிலிருந்து மாறாதவர் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். அவர் வாக்குறுதியிலிருந்து மாறாதவர். அந்த வாக்குறுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்படி அன்பு கூற வேண்டும் என்பதை அவர் தானாக அன்பு கூற வைக்கல. அந்த அன்பு நம்மளிடத்திலிருந்து பொங்கி வர வேண்டும் என்பது தான் ஆண்டோடைய வாஞ்சையாக இருக்கிறது. ஆனால் தேவன் விரும்பாத பல விஷயங்கள் நடக்கின்றன. அவற்றுக்கும் தேவன் காரணர் என்று சொல்ல முடியாது. ரொம்ப அழகாக இந்த பகுதியை அப்படியே முடிக்கிறாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிறைய காரியம் நடக்குது. ஆண்டவரை மறந்துடுறாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, எத்தனையோ காரியங்களை செய்கிறாங்க. விக்கிரகங்களை வைத்து வணங்குகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே பார்த்தோன்னு சொன்னால் அந்த நாட்கள் முதற்கொண்டு இந்த நாட்கள் வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்கள் நம்மை சுற்றி தேவ பிள்ளைகளே செய்து கொண்டிருக்கிறாங்க. சரி, அப்படி செய்வதனால ஆண்டவர் அவங்க அப்படி செய்யணும்னு சித்தம் வச்சிருக்கிறாருன்னு ப்ரீடெஸ்டினேஷனை சொல்ல முடியாது. ஆண்டவர் ஆதங்கப்படுகிறார். ஆண்டவர் தமக்கு பிரியமில்லாத காரியங்களும் இந்த பூமியில் நடக்கிறது என்று சொன்னால் அவர் நமக்கு முழு உரிமையை கொடுத்திருக்கிறார் என்பது அர்த்தம். மிகவும் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க பாஸ்டர். இப்போது தேவனுடைய லட்சியம் என்ன பாஸ்டர்? சீர்படுத்துகிற சித்தங்கள் என்ன பாஸ்டர்? எபேசியர் 1:9-12 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், முன்குறிக்கிறது என்கிற வார்த்தையை நம்ம காண முடிகிறது. முன்குறித்தல் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதம் ப்ரோஹொரிஜோ என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், முன் தீர்மானிக்கப்படுதல், ப்ரீடெஸ்டினேஷன் என்று சொல்லி அர்த்தம். நம்ம தொடர்ந்து அதை பற்றி தான் நம்ம படிச்சுட்டு வரோம். முன்குறித்தல், முன் ஆயத்தம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நிலை, நான் என்ன செய்தாலும் அது ஆண்டவர் சித்தப்படி தான் செய்கிறேன் என்பதாய் அநேகர் நம்புகிறாங்க. ஆனால்
இங்கே அழகாக இந்த பாடத்தினுடைய ஆசிரியர் பிரித்து அதை காட்டுகிறார். லட்சிய சித்தத்திற்கும் சீராக்குகிற சித்தத்திற்கும். இப்போ ஆண்டவருக்கு இந்த அவருடைய சித்தம் என்று சொல்லி பிரிக்கும்போது லட்சிய சித்தம் என்று சொல்லி ஒன்று நம்ம அதற்கு விளக்கம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா சீராக்குகிற சித்தம். இப்போ ஆண்டவர் என் மீது சித்தம் கொண்டிருக்கிறார் என்பது என்னை சீராக்குகிற சித்தம். என்னை நல்வழிப்படுத்துவதற்கும் என்னை சரிப்படுத்துவதற்கும் என்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இந்த பூமியில் நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கும் ஆண்டவர் சித்தம் கொண்டு அதை எனக்கு சீராக்குவதற்காய் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் வைத்திருக்கிறார். என்னை சீராக்க சில நேரங்களில் கட்டுப்பாடு வைக்கிறார். உதாரணத்திற்கு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் பவுல் சவுலாக இருக்கும்போது நிருபங்களை வாங்கி கொண்டு கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்கும்படியாய் கடந்து போகிறார். உண்மைதான், கடந்து போகிறார். இங்கே அப்படியே தன்னுடைய சுய சித்தத்தின்படி அவை எப்படி வேணாலும் இருந்துக்கிறட்டும் அப்படின்னு விட்டிருந்தால் அவருடைய நிலைமை வேறு. ஆனால் இவன் எனக்காக அடிபடுவதற்காய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் அவரை சந்தித்து ஒரு மனமாற்றத்தை கொடுக்கிறார். அந்த இடத்துல எதை நம்ம புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் அவரை சீர்படுத்துகிற சித்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். சீர்படுத்துகிற சித்தம். ஆனால் அந்த சீர்படுத்துகிற சித்தம் என்ன செய்யுதுன்னா அவரை சரிப்படுத்தி ஒரு வல்லமையான ஊழியக்காரனாய் மாற்றுகிறது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அவருடைய சீஷன் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது சீர்படுத்த அவர் முயற்சி செய்த போதும் சகோதரனே என்று அழைத்த போதும் மறுபடியும் பேசும்போதும் இவனாய் தெரிந்தெடுக்கிற அந்த சூழ்நிலை அனுமதிக்கப்படுகிறது. இதை நம்ம சரியாய் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் லட்சிய சித்தமாய் நிறைய பேர் நினச்சிட்ருக்கிறாங்க. அவன் செத்ததும் ஆண்டவர் சாக வச்சிட்டாரு என்று சொல்லி பல பேர் நம்புகிறாங்க. இல்லை, ஆண்டவர் அவனுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுத்தார். அவன் அந்த உரிமையை அப்படி பயன்படுத்தி கொண்டான். இதே போல் ஒரு நிலைமையில தான் யார் நிற்கிறான்னா பேதுரு நிற்கிறாரு. இதை ஒருவேளை நான் எண்ணிக்கையின் அடிப்படையில் பாவத்தினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் இதை பிரித்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதை என்னுடைய பார்வையில் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு நான் பிரியப்படுகிறேன். ஒரு முறை காட்டி கொடுக்குறான், முத்தம் கொடுத்து ஒரு முறை யூதாஸ் காரியத்தை ஆண்டவரை காட்டி கொடுக்குறான். அதே பேதுரு 3 முறை மறுதளிக்கிறான். பாவத்தினுடைய எண்ணிக்கையில் ஒருவேளை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் எல்லா நிலையிலும் ஒரே தராசில் ஒரே இதாக கணக்கு பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே இவன் 3 தரம் செய்கிறான். மறுபடியும் இவன் ஒரு தரம் தான் செய்கிறான். 3 தரம் செய்தவன் மனம் கசந்து அழுது ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி தன்னுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் சீர்படுத்துகிற சித்தத்தின் பிரகாரம் இந்த கல்லின் மேலே ஆலயத்தை கட்டுவேன் ஆண்டவர் கட்டுற அளவுக்கு தெரிந்தெடுத்துட்டாரு. சீர்படுத்துகிற சித்தம். இவன் அதை பயன்படுத்தி கொள்ளலை. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை ஆண்டவருடைய அன்பை அவ்விதமாய் புரிந்து கொண்டு ஆண்டவர் என் பிள்ளை எப்படி வச்சிட்டாரு அப்படி வச்சிட்டாருன்னு ஆண்டவரை நம்ம குறை சொல்லி கொண்டிருக்கிறோமா? நம்மை சீராக்குவதற்கு தான் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு உதாரணத்தை சொல்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்க முடியும். இப்போ உலகத்தை ஜெயிப்பதற்கு நான் ஒரு ஆயத்தமாக வேண்டும். இந்த ஆயத்தம் என்ன ஆயத்தம் என்று சொன்னால், ஒருவேளை ஓட்டப்பந்தய வீரன் ஓடுகிற அந்த நாளில் ஓடி வந்து நின்று 100 மீட்டர் டேஷில் சீக்கிரமாக ஓடணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் இல்லாமல் எந்த ஒரு முன்னாயத்தமும் இல்லாமல் உடனே வந்து ஓடினான் என்று சொன்னால் அவனால் ஜெயிக்க முடியாது. கண்டிப்பாக அவன் ஆயத்தப்பட வேண்டும். என் பரலோகத்தின் ஆண்டவர் திருவசனங்கள் வழியாய் வேதத்தினுடைய நிறைய வார்த்தைகள் வழியாய் ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து அதன் வழியாய் என்னை பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற சீர்படுத்துகிற சித்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
என்னை முன்குறித்து நான் நரகத்துக்கு போகணும் இல்லை பரலோகம் போகணுன்ட்டு முன்குறிக்கலை. எல்லாருமே பரலோகம் வாழ வேண்டும் என்பது தான் வாஞ்சையாக இருக்கிறது. அவர் சுயாட்சி பண்ணக்கூடிய ஆண்டவர் அல்ல. முழு உரிமையை சுயமாய் நம்ம எடுக்க ஆண்டவர் சுயாதீனத்தை நமக்கு அருளக்கூடிய தேவனாக இருக்கிறாரு. அந்த அந்த அழைப்புக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாக இருக்கிறோமா? அவர் ஒரு முன்மாதிரியை காட்டுகிறார். இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்து இந்த பூமியில் நம்மை போல வாழ்ந்து நம்மை போல பாடுபட்டு அந்த பாடுகளின் நடுவிலோ அந்த வேதனையின் நடுவிலோ அந்த துன்பங்களின் நடுவிலோ ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருந்து உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று ஒரு சாட்சி எழுதுகிறார். அவரை முன்மாதிரிகளாய் கொண்டு நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடுவோம். நிச்சயமாய் ஆண்டவர் அவரை நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதையில் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த ஒளியை பற்றின பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழ சித்தம் கொள்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெரும் ஆகிய நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் நன்றி. பரலோகத்தின் ஆண்டவர் இந்த நாளில் சித்தம் கொண்டு இந்த நல்ல பாடத்தை படிக்க கர்த்தர் உதவி செய்தீங்களே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் தாமே எங்களுக்கு சரியான புரிந்துகொள்தலை இன்னும் அதிகமாய் நீங்கள் தர வேண்டுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் உபயோகமாகவும் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகளுக்காக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய யூடியூப் பக்கங்களுக்கு வர எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்குமானால் லைக் செய்யுங்கள். இது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு உபயோகமாகும் என்று நினைத்தீர்களானால் அவர்களுக்கு பகிருங்கள். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.